Welcome to Chennai Civilservices Center. TNPSC ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் மென்டல் அபிலிட்டியில் டெஸ்ட் 6ஓட டிஸ்கஷன் பார்க்கலாம். ஸோ டெஸ்ட் 6ஓட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா தனி வட்டி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா PNR/100. இதில் Pங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட் அசல், என்னங்கிறது எவ்வளவு காலம் நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் இயர். ஒரு இயருக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் இந்த ஃபார்முலா. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ டோட்டலா 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாருங்க. சரிங்களா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பாருங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா கூட்டு வட்டி தமிழ்ல. ஸோ அதுக்கான ஃபார்முலா ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா அமௌண்ட் ஈக்குவல் டு P into 1 plus R/100 whole power n. P into 1 plus R/100 whole power n இருக்கு. இங்க வந்து n வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், Pங்கிறது பிரின்சிபல். சரிங்களா? ஸோ ஹோல் பவர் n போடணும். ஸோ அதான் நமக்கு வந்து இது வந்து காம்பவுண்டட் ஆனுவலி ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா. இதே வந்து 2 இயர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா சரிங்களா? ஸோ 2n போடணும். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1 இயர்னா n வந்து 1 வரும், 2 இயர்ஸ்னா 2 வரும், 3 இயர்ஸ்னா 3 போடணும். சரிங்களா? பட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து காம்பவுண்டட் ஆனுவலி அப்படிங்கறத நீங்க கரெக்டா நோட் பண்ணிக்கணும். அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்க. ஹாஃப் இயர்லி காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அரை வருஷத்துக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும், சால்வ் பண்ணணும். காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி அப்படின்னா ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாதியா டிவைட் பண்ணிக்கணும். ஸோ டிவைட் பை 2 போட்டுக்கணும். அதே மாதிரி ஹோல் பவர்ல 2n அப்படின்னு வந்துடணும். சரிங்களா? அதே மாதிரி குவார்டர்லின்னு கொடுத்தா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல டிவைட் பை 4 போடணும். அதே மாதிரி பவர்ல 4n அது மாதிரி போடணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இதுவே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் டைம் வந்து நமக்கு வந்து ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ A into B/C ஃபார்மேட்ல கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ 1.5 years ஆர் 2.5 years இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, 2.5 years இது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ எப்படி சால்வ் பண்ணலாம்னா ABCன்னு இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது 1 வந்து A, மேல இருக்க 1 வந்து நியூமரேட்டர்ல இருக்க 1 வந்து B, கீழே இருக்க டினாமினேட்டர்ல இருக்க 2 வந்து Cன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னா இந்த மாதிரி ஃபார்முலா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அமௌண்ட் ஈக்குவல் டு P into 1 plus R/100 whole power A into திரும்ப 1 plus B/C/100 அது மாதிரி போட்டு நீங்க சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஒவ்வொரு வருஷத்துக்கும் வேற வேற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. R1, R2, R3 கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம் ஃபார்முலானா A equal to amount equal to P into 1 plus R1/100 into 1 plus R2/100 அதே மாதிரி into 1 plus R3/100ன்னு 3 டிஃபரெண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு நம்ம கால்குலேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதே வந்து பிரசன்ட் ஒர்க் ஆஃப் டியூ n இயர்ஸ் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு பிரசன்ட் ஒர்த் இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரசன்ட் ஒர்த் இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஸோ அது x by 1 plus R/100 whole power n. சரிங்களா? ஸோ எக்ஸ்ங்கிறது அமௌண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அது வந்து நம்ம ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா. கண்டிப்பா இதுல நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? TNPSCல ஸோ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கேட்டிருந்தாங்கன்னா அதை எப்படி கால்குலேட் பண்ணணும். ஸோ 2 இயர்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா P into 1 plus P into R/100 whole square. சரிங்களா? 2 இயர்ஸ்க்கு டிஃபரன்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா P into R/100 whole square. இதே வந்து 3 இயர்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா P into R/100 whole square into 3 plus R/100 போடணும். into 3 plus R/100 போடணும். இது வந்து 3 இயர்ஸ்க்கான டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலாஸ் வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணியும் ஆன்சர் பண்ணலாம். பட் நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ஃபார்முலா இல்லாம எப்படி சால்வ் பண்ணலாம், கான்செப்ட் வைஸ் எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபார்முலா மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி பண்றது தெரியும். ஸோ ஃபார்முலா இல்லாம எப்படி ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம இந்த இதுல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. Find the simple interest on rupees 7,500 at 8% per annum for 1.5 years. For 1.5 years. ரூபாய் 7,500க்கு 8% வட்டி வீதம் ஒரு வருடம் 6 மாத காலத்துக்கான தனி வட்டியை காண்க. 1 year 6 month கொடுத்துருக்காங்க. ஒரு வருடம் 6 மாத காலம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நமக்கு n எவ்வளவுங்க? 1.5 years. 1 into 1/2 years. பிரின்சிபல் என்ன? பிரின்சிபல் P வந்து 7,500 7,500 ரூபாய். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா R வந்து 8%. ஸோ நமக்கு நார்மலா ஃபார்முலா என்ன தெரியும்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வந்து PNR/100. PNR/100 தான் ஃபார்முலா. ஸோ இதுல பிரின்சிபல் வந்து 7,500. என்னோட வேல்யூ வந்து 1.5 years. ஸோ 1.5 years எப்படி எழுதுறோம்னா 1 into 1/2 3/2 நம்ம எழுத முடியும். சரிங்களா? ஸோ மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்தினீங்கன்னா 3/2 வந்துடும். ஸோ 3/2 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R 8. ஸோ டிவைட் பை 100. ஸோ 2 0 கேன்சல் ஆயிரும். 1 2s are 2,
4 2s are 8 வந்துரும் சரிங்களா சோ இப்போ மல்டிபிள் பண்ணீங்கன்னா 4 3 3 4s are 12 12 into 75 மல்டிபிள் பண்ணா ஆன்சர் வந்துரும் சோ 12 into 75 so 5 2s are 10 க்கு 0 1 5s are 5 5 plus 1 6 வந்துரும் சரிங்களா so 7 2s are 14 க்கு 4 பேலன்ஸ் 1 1 7s are 7 7 plus 1 8 வந்துரும் சோ இத ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 900 சோ 900 தான் ஆன்சர் இதுதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சோ ஃபார்முலால சால்வ் பண்ணீங்கன்னா தனி வட்டி என்ன வரும் 900 ரூபாய் சரிங்களா 900 rupees இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட் பி தான் கரெக்ட் இதை நம்ம எப்படி ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணலாம் ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணலாம் பாருங்க ஓகேவா சோ இதை நம்ம எப்படி பண்ணலாம்னா சோ ஃபர்ஸ்ட் 1 இயர் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு 1 இயர் கண்டுபிடிச்சீங்கன்னா 8% இன்ட்ரெஸ்ட் ரேட் 8% ஆஃப் 7500 இல்லையா 8% ஆஃப் 7500 சோ இது எப்படி பண்ணணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம் பெர்சன்டேஜ்னு வந்தாலே ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு இந்த 8 into 75 வேல்யூ வந்து மல்டிபிள் பண்ணிக்கணும் நம்ம பெர்சன்டேஜ் டாபிக்ல ஆல்ரெடி இது மாதிரி பார்த்திருக்கோம் சோ 8 into 75 மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 75 into 8 into 8 so 8 5 are 40 க்கு 0 பேலன்ஸ் 4 இருக்கும் சரிங்களா 7 8 are 56 56 plus 4 வந்து 60 so 600 so 1 year கால்குலேட் பண்ணீங்கன்னா 600 rupees இன்ட்ரெஸ்ட் so அப்ப half year க்கு என்னவா இருக்கும் half year க்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல பாதி ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே 300 rupees வரும் so 1 year க்கு 600 னா half year க்கு 300 rupees so ரெண்டையும் ஆட் பண்ணா 1.5 years கிடைச்சிரும் so 1.5 years க்கு வந்து 900 rupees சரிங்களா so ஆன்சர் வந்து B 900 rupees அடுத்து question number 2 Rahul borrowed rupees 4000 on 7th of June 2006 and returned it on 19th August 2006. Find the amount he paid if the interest rate is calculated 5% per annum. Per annum வந்து 5% கொடுத்திருக்காங்க சரிங்களா சோ டேட் கொடுத்திருக்காங்க நம்ம நம்பர் ஆஃப் டேஸ் நமக்கு வேணும் சரிங்களா சோ பிரின்சிபல் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க 4000 rupees ராகுல் 7/6/2006 அன்று 4000 கடனாக பெற்று அதை 19/8/2006 அன்று திரும்ப செலுத்தினார் சரிங்களா 5% வட்டி கணக்கிடப்பட்டால் அவர் செலுத்திய தொகை எவ்வளவுன்னு தமிழ்ல கேட்டிருக்காங்க சோ பாருங்க பிரின்சிபல் வந்து 4000 rupees டேட்ஸ் பாருங்க நம்பர் ஆஃப் டேட்ஸ் கொடுத்தது பாருங்க 7th ஜூன் 7/6/2006 இருந்து சரிங்களா 6 இருந்து 19/8/2006 சோ ஒரே வருஷம் தான் சோ மந்த் பாருங்க இப்ப ஜூன் மந்த்ல எவ்வளவு நாள் பேலன்ஸ் இருக்கும் ஜூன் மந்த்ல எவ்வளவு நாள் பேலன்ஸ் இருக்கும்னா சோ ஜூனுக்கு வந்து 30 நாட்கள் இல்லையா சோ அப்ப உங்களுக்கு என்ன வரும் சோ உங்களுக்கு வந்து 23 டேஸ் பேலன்ஸ் இருக்கும் சரிங்களா சோ 23 டேஸ் ஜூன்ல 23 நாட்கள் இருக்கும் ஜூலைல 31 நாட்கள் இருக்கும் ஆகஸ்ட்ல சோ 8th மந்த் வந்து ஆகஸ்ட்ல வந்து 19 நாட்கள் சோ மொத்தமா ஆட் பண்ணா 73 டேஸ் சோ 73 நாட்களுக்கு நம்ம வட்டி கண்டுபிடிக்கணும் சரிங்களா சோ அதுதான் நமக்கு இங்க வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சோ நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணியும் பண்ணலாம் சரிங்களா ஃபார்முலா என்ன இருக்கு பாருங்க PNR by 100 இல்லையா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வந்து PNR by 100 சோ P யோட வேல்யூ பாருங்க பிரின்சிபல் வந்து 4000 rupees இன்டு N ஓட வேல்யூ பாருங்க 73 டேஸ் இருக்கு இல்லையா சோ 1 இயருக்கு நம்ம என்னன்னு எடுத்துப்போம் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டட் ஆனுவலி சரிங்களா per annum கொடுத்திருக்காங்க பாருங்க 5% per annum னு கொடுத்தனால நம்ம என்ன பண்ணலாம் சோ அப்ப 365 வரை டிவைட் பண்ணனும் சரிங்களா ஏன்னா நம்பர் ஆஃப் டேஸ் வந்து நமக்கு 73 டேஸ் இருக்கு இல்லையா சோ அதை நம்பர் ஆஃப் இயர் கன்வெர்ட் பண்ணும்போது 365 டிவைட் பண்ணனும் இன்டு ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாருங்க 5% சோ அப்ப 5/100 PNR by 100 சரிங்களா சோ இத நம்ம கேன்சல் பண்ண முடியுமானா முடியும் 173 are 73 573 are 365 வந்துரும் சரிங்களா 5 வந்துரும் தென் 5 கேன்சல் பண்ணிரலாம் சோ ரெண்டு ஜீரோ இங்க ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் சோ பேலன்ஸ் வந்து 40 rupees சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 40 rupees அவங்க என்ன கேட்டிருக்காங்க क्वेश्चनல அப்படினா திரும்பி அவர் செலுத்திய தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க சோ திரும்ப அவர் ரீபே பண்ண அமௌண்ட் எவ்வளவு அப்படினா ரிட்டர்ன் பண்ண அமௌண்ட் எவ்வளவுனா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பிளஸ் பிரின்சிபல் ஆட் பண்ணனும் சோ அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சோ மொத்தமா வந்து 4000 plus 40 சோ ஆட் பண்ணீங்கன்னா 4040 rupees சரிங்களா சோ ஆன்சர் டி தான் கரெக்ட் ஆன்சர் டி 4040 rupees
அடுத்த கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. The simple interest at x% for x years will be rupees x on a principal of எந்த அசலானது x% தனி வட்டிக்கு x வருடங்களுக்கு ரூபாய் x என்ற தனி வட்டியை தரும். இதுவும் TNPSC previous year questions தான். சோ என்ன ஃபார்முலா டைரக்டா அப்ளை பண்ணிடலாம் பாருங்க. சரிங்களா? சோ இங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? PNR by 100. PNR by 100. சோ இன்ட்ரெஸ்ட் ரேட் பாருங்க x% இல்லையா? அப்ப x percentage. ஓகே x. Then ஓகே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னங்க? PNR by 100 இல்லையா? சோ அடுத்து வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? x ரூபீஸ் கொடுத்துருக்காங்க. சோ x ன்னு போட்டுக்கலாம். தென் பிரின்சிபல் நம்ம கேக்குறாங்க p வேணும். அடுத்து n யாரோ சொல்றாங்க x இயர்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து x%. அப்ப x by 100. சரியா? சோ இப்போ இத சால்வ் பண்ண முடியுமானா கண்டிப்பா சால்வ் பண்ணலாம். சோ x கேன்சல் ஆயிரும். ஓகே தென் p equal to என்ன வருங்க? 100 divided by x ன்னு வந்துரும். p equal to 100 by x. So இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் B 100 by x. Okay, அடுத்து fourth question. A bank gives 6% simple interest on deposits. Rate of interest கொடுத்துறாங்க 6%. Find the amount to be deposited to earn an interest of rupees 45 in 1 year. Interest rate எவ்வளவு கொடுத்துருக்காங்க? Simple interest வந்து rupees 45 rupees. Number of years வந்து 1 year. என்ன கேக்குறாங்க? எவ்வளவு டெபாசிட் பண்ணிருப்பாங்க? சோ பிரின்சிபல் வந்து நம்ம கேக்குறாங்க. ஒரு வங்கியானது வைப்பு தொகைக்கு 6% தனி வட்டி வழங்குகிறது. ஒரு வருடத்திற்கு வட்டி ரூபாய் 45 கிடைக்க எவ்வளவு வைப்பு தொகை செலுத்த வேண்டும்? எவ்வளவு வைப்பு தொகை செலுத்த வேண்டும்? சோ ஃபார்முலா யூஸ் பண்ணி பாருங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100 தான். ஓகே சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க 45 rupees. பிரின்சிபல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க நம்ம கண்டுபிடிக்கணும். n வந்து 1 year சோ 1 தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6% 6 divided by 100. 6 by 100. சோ நம்ம இப்போ பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும் இல்லீங்களா? சோ இது கேன்சல் பண்ண முடியுமானா கேன்சல் பண்ண முடியும். சோ 3 டேபிளால கேன்சல் பண்ணலாம். சரிங்களா? சோ 2 3s are 6, 1 3s are 3, 15 3s are 45. So 2 3s are 6, 15 3s are 45. சரிங்களா? சோ அடுத்து இது கேன்சல் பண்ண முடியுமானா கேன்சல் பண்ண முடியும். சரிங்களா? சோ 15 கேன்சல் பண்ணீங்கன்னா 7.5 வரும். 15 2 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 7.5 வரும். சோ அப்ப பிரின்சிபல் ஈக்குவல் டு 7.5 into 100. சோ மல்டிபிள் பண்ணீங்கன்னா 750 rupees. மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 750 rupees. சோ 750 ரூபாய் டெபாசிட் பண்ணாங்கன்னா வைப்பு தொகையை வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்குங்க? ஒரு பெர் இயருக்கு வந்து 45 rupees வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். சரிங்களா? சோ ஆப்ஷன் B தான் கரெக்ட். அடுத்த क्वेश्चन நம்பர் 5 பாப்போம். If Ramya needs rupees 9 lakhs after 10 years. 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு வேணும்? 9 lakhs வேணும். சரிங்களா? After 10 years, how much should she invest now? In a bank pays 20% simple interest. 10 ஆண்டிற்கு பிறகு ரம்யாவிற்கு 9 லட்சம் தேவைப்படுகிறது எனில் ஆண்டுக்கு 20% தனி வட்டி அளிக்கும் வங்கியில் எவ்வளவு அசலாக செலுத்த வேண்டும்? per annum எவ்வளவு சொல்றாங்க? 20%. சரிங்களா? சோ அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாருங்க. அமௌண்ட் எவ்வளவு வேணும் உங்களுக்கு ஃபைனலா? 9 lakhs வேணும். 9 lakhs வந்து ஃபைனலா நமக்கு வேணும். சோ அமௌண்ட்க்கு என்ன ஃபார்முலா? அமௌண்ட் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பிரின்சிபல் தானே. சோ நமக்கு என்ன வேணும்னா பிரின்சிபல் வந்து எவ்வளவுன்னு கேக்குறாங்க. சரிங்களா? நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 10 years. 10 வருஷத்துக்கு அப்புறம். சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் ரேட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 20% கொடுத்திருக்காங்க. per annum வந்து 20% இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கொடுத்திருக்காங்க. சோ இது ஈஸியா கால்குலேட் பண்ணிரலாம். சரிங்களா? சோ எவ்வளவு டெபாசிட் பண்ணா நமக்கு வந்து 9 lakhs கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா? சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நமக்கு இருக்கு. சோ அந்த மாதிரி வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? சோ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு ஷார்ட்கட் இருக்கு. ஃபார்முலா வச்சு பண்றத விட ஷார்ட்கட்ல பண்ணுங்க. சோ ஒரு வருஷத்துக்கு வந்து 20% இன்ட்ரெஸ்ட் ரேட். per annum வந்து 20%னா 10 இயர்ஸ்க்கு எவ்வளவு கிடைக்கும்? 10 இயர்ஸ்க்கு வந்து 10 into 20%. சோ அப்ப என்ன ஆகும்னா 10 into 20%ங்கிறது 200% மாறும். சரிங்களா? இந்த 200%ங்கிறது என்னது? இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 10 இயர்ஸ். சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 200% ஆகும் 10 இயர்ஸ்ல. சரிங்களா? 200% வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆகுது.
நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 9 lakhsன்னு சரிங்களா. ஸோ 9 lakhs அப்படிங்கிறது சரிங்களா அமௌண்ட் வந்து பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இந்த பிரின்சிபல் வந்து 100% இருக்கும் பிரசன்டா நம்ம டெபாசிட் பண்றது சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்து 200%. இன்ட்ரெஸ்ட் வந்து 200%. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 300%. இந்த 300% அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க 9 lakhs. 300%ங்கிறது 9 lakhs. நமக்கு என்ன வேணும் பிரின்சிபல் கேட்கறாங்க இல்லையா, அப்ப 100% எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ கேன்சல் பண்ணிட்டு உங்களால சால்வ் பண்ண முடியும். 1 3s are 3, 3 3s are 9. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்ன கிடைக்குங்க 3 lakhs சரிங்களா. ஸோ 3 lakhs rupees நம்ம டெபாசிட் பண்ணணும்னா நமக்கு 10 yearsல பெர் ஆனம்க்கு 20% இன்ட்ரெஸ்ட் ரேட்னா 10 yearsல 200% ஆகும். ஸோ 200% ஆஃப் 3 lakhs எவ்வளோனா 6 lakhs. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 6 lakhs ஆகும் சரிங்களா. அப்போ அமௌண்ட் எவ்வளோ ஆகும்னா பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு வந்து 9 lakhs வரும். இது கான்செப்ட் வைஸ் நம்ம சால்வ் பண்றது, சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ நமக்கு என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 200% ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு என்னன்னா மல்டிபிள் பண்ணிக்கணும், நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இதுல நமக்கு டெபாசிட் பண்ண பிரின்சிபல் கேட்கறாங்க. ஸோ பிரின்சிபல் வந்து 3 lakhs. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி 3 lakhs. அடுத்து 6th கொஸ்டின் பார்க்கலாம். The rate product per annum when a principal of rupees 7,000 earns a simple interest rupees 1,680 in 16 month is 16 மாதங்களுக்கு முதலீடு செய்யப்பட்ட அசல் ரூபாய் 7,000க்கு பெறப்பட்ட வருடாந்திர சாதாரண வட்டி தொகை ரூபாய் 1,680 எனில் ஆண்டு வட்டி விகிதம் என்ன? ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னு கேட்கறாங்க. the rate of product, the rate of interest. ஃபர்ஸ்ட் வரை the rate of interest, the rate of product அதான் கேட்கறாங்க. ஸோ வட்டி வீதம் ஆர் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க, எத்தனை பர்சன்டேஜ் கேட்கறாங்க சரிங்களா. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 16 month. 16 month. அடுத்து பிரின்சிபல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7,000 rupees. நம்ம கொடுத்த கிவன் டேட்டா ஃபர்ஸ்ட் நம்ம நோட் எழுதிக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 1,680. 1,680 சரிங்களா. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் சரிங்களா, ஆண்டு வட்டி விகிதம் தான் கேட்காங்க இல்லையா. ஸோ அப்போ டைரக்டா ஃபார்முலா சால்வ் பண்ணலாம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா PNR by 100. இது நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் தெரியும், அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியும் 1,680. பிரின்சிபல் வந்து 7,000 இன்ட்டு n வந்து 16 மந்த். அதை பெர் ஆனம்க்கு அப்படிங்கும்போது டிவைட் பை 12 போடணும். மந்த்னா மந்த் 12 மந்த் ஒரு பெர் ஆனம்க்கு. ஸோ 12 இன்ட்டு ஆர் வந்து நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். ஸோ ஹோல் டிவைட் பை 100 போட்டுக்கலாம், ஆர் பை 100 எழுதிக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை 100. ஸோ இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ 2 0 கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, தென் 4 டேபிள் கேன்சல் பண்ணலாம். 3 4s are 12, 4 4s are 16, தென் 1 4s are 4, 4 4s are 16, 2 4s are 8, 0 வந்துடும் சரிங்களா. தென் 7 இது கேன்சல் பண்ணலாம். ஓகே 70 இருக்கு இல்லையா. ஸோ 10 7s are 70, 6 7s are 42, ஒரு 0 இருக்கு, ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 16 வந்துடும். தென் 0 0 கேன்சல் பண்ணீங்கன்னா 6 இருக்கும். ஸோ 6 into 3 equal to R. ஸோ ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 18%. ஆரோட வேல்யூ 18%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 18% per annum. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. 6th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து 7th கொஸ்டின் பாருங்க. The principal amount triples itself at 8% per annum over a certain time. The principal வந்து என்ன ஆகுதுங்க, பிரின்சிபல் வந்து 3p 3 மடங்கு ஆகுது over a certain time. at இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு கொடுத்துறாங்க 8% per annum. find the number of years. n எவ்வளவுன்னு கேட்கறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகும் என காண்க. ஸோ ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணலாம், ஃபார்முலா எல்லாமே பண்ணலாம். ஸோ இங்க பாருங்க, பிரின்சிபல் வந்து 3 மடங்கு ஆகுதுன்னா 3 times ஆகுதுன்னா அப்ப அமௌண்ட் என்ன ஆகுங்க, அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் ஃபார்முலா. ஸோ அமௌண்ட் 3 மடங்கு ஆகுதுன்னா 3p ஆகுதுன்னா பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா வருங்க 2p இருக்கும், 2 மடங்கு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்பதான் ரெண்டுமே ஈக்குவல் ஆகும் இல்லையா. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 2p 2 மடங்கா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ 2p இருக்கு இல்லையா. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஃபார்முலால, PNR by 100 ஃபார்முலால யூஸ் பண்ணலாம். ஸோ 2p
equal to P into என்னோட வேல்யூ வந்து தெரியாது கண்டுபிடிக்கணும் into R வந்து 8% divided by 100 8 by 100 எழுதிக்கலாம் அப்படியே. ஸோ இதை கேன்சல் பண்ணுங்க, P கேன்சல் ஆயிரும். 1 2s are 2, 4 2s are 8. ஸோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 1 4s are 4, 25 4s are 100 வந்துடும். ஸோ அப்போ என்னோட வேல்யூ n equal to 25 years. 25 years. இது வேற எப்படி சால்வ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளா சால்வ் பண்ண முடியும். பாருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 2 times of P. அப்போதான் நமக்கு என்ன கிடைக்கும்? 3 times ஆகும். ட்ரிபிள்ஸ் மும்மடங்கு ஆகிருதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, 3 மடங்கு ஆகிருது அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 2P. சரிங்களா? ஸோ 2Pனா 200% 200% ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 100%, P 100% அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2Pங்கிறது 200% இல்லையா? ஸோ 8% per annum வந்து 200 ஆகணும். அப்போ எந்த நம்பரால மல்டிபிள் பண்ணணும்? 8% per annum வந்து 200 ஆகணும்னா எந்த நம்பரால மல்டிபிள் பண்ணணும்னு பாருங்க. சரிங்களா? இல்லாட்டி 200 divided by 8 மல்டிபிள் டிவைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ டிவைட் பண்ணலாம். 200 divided by 8 பண்ணினா கூட வந்துடும். ஸோ 1 8s are 8, 2 8s are 16, பேலன்ஸ் 4 இருக்கு 0, 5 8s are 14 வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ 25 ஆல மல்டிபிள் பண்ணா தான் நமக்கு கிடைக்கும். ஸோ 25 8% per annum வந்து 25 மடங்கா ஆனாதான் 200% கிடைக்கும். ஸோ அப்போ 25 இயர்ஸ்ல நமக்கு என்ன கிடைக்குங்க? 200% ஆகும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 200 divided by 8 சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 25 வரும். ஸோ 25 வருஷத்துல நமக்கு என்ன ஆகும்? ட்ரிபிள்ஸ் ஆகும். அந்த அமௌண்ட் வந்து ட்ரிபிள்ஸ் ஆகும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் பி. 8th question பாருங்க. A certain sum of money amounts to rupees 10,400 in 5 years and rupees 9,440 in 3 years respectively. Find the principal. ஒரு குறிப்பிட்ட அசலானது 5 ஆண்டுகளில் 10,400 ஆகவும், ஸோ 5 ஆண்டுகள் 5 இயர்ஸ்ல 10,400 ஆகுது. 3 ஆண்டுகளில் 9,440 rupees. ஸோ 3 இயர்ஸ்ல 9,440 40ஆகவும் மாறுகிறது எனில் அசல் மதிப்பு என்ன? பிரின்சிபல் கேட்கறாங்க. ஸோ இதுல பாருங்க 2 இயர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு 2 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சா நம்ம அதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 இயர்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வச்சு என்ன பண்ணலாம்? 3 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை 5 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோ கண்டுபிடிச்சிட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மைனஸ் பண்ணோம்னா நம்ம என்ன கிடைக்கும்? நமக்கு வந்து பிரின்சிபல் கிடைக்கும். ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால நமக்கு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து 3 இயர்ஸ்க்கு எடுத்துட்டோம்னா 9,440ங்கிறது தான் அமௌண்ட். ஸோ இந்த அமௌண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? 9,440ல இருந்து பிரின்சிபல் வேணும்னா 3 டைம்ஸ் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ 3 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா பிரின்சிபல் கிடைக்கும். சரிங்களா? இந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சுட்டா போதும். இந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ அப்போ 3 டைம்ஸ் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க ஸோ ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ரெண்டையும் மைனஸ் பண்ணா போதும். சரிங்களா? 5 இயர்ஸ்க்கோட சிம்பிள் ரேட்டையும் அமௌண்ட்டையும் 3 இயர்ஸ்க்கான அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ 0 தான். ஓகே, 0ல இருந்து 0 மைனஸ் பண்ணா 0. அடுத்து 10ல 4 மைனஸ் பண்ணா 6 வரும். தென் 13ல 4 மைனஸ் பண்ணீங்கன்னா 9 வரும். ஸோ 960 rupees வந்து 2 இயர்ஸ்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? ஸோ அப்போ 3 இயர்ஸ்க்கு எவ்வளவு வரும்னா அப்போ 1 இயர் ஃபர்ஸ்ட் பண்ணுவீங்க. 1 இயருக்கு வந்து டிவைட் பண்ணீங்கன்னா 480 rupees. ஸோ அப்போ 3 இயர்ஸ்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 480 into 3 மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ 0. அடுத்து 3 8s are 24, 4, பேலன்ஸ் 2. தென் 3 4s are 12, 12 plus 2 வந்து 14. ஸோ 1,440 rupees வந்து நமக்கு 3 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணிடணும். சரிங்களா? இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். எதுல இருந்து மைனஸ் பண்ணணும்? அமௌண்ட்ல இருந்து. சரிங்களா? அப்போ பிரின்சிபல் வேணும்னா 9,440 மைனஸ் 1,440 மைனஸ் பண்ணீங்கன்னா பிரின்சிபல் வந்து உங்களுக்கு 8,000 rupees கிடைக்கும். 8,000 rupees. ஸோ ஆன்சர் பி. 8th question ஆன்சர் வந்து பி. ஓகே, 9th question பார்ப்போம். If a certain sum of at certain rate of simple interest amounts to rupees 3,810 in 3 years and rupees 4,890 in 7 years, then the sum and the rate of interest are. ஒரு தொகை தனிவட்டிப்படி ரூபாய் 3,810 3 வருடத்திலும் ரூபாய் 4,890 7 வருடத்திலும் வட்டியுடன் கொடுக்கிறது. அசல் மற்றும் வட்டி வீதமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ நமக்கு பி பிரின்சிபல் கேட்டிருக்காங்க, அடுத்த ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. பியும் ஆரும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 இயர்ஸ்ல வந்து அமௌண்ட் என்ன கிடைக்குது 3810. 3 வருஷத்துல 3810 ஆகும். 7 இயர்ஸ்ல 4890 ஆகும் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும்னா நமக்கு பிரின்சிபல் வேணும். ஓகே, அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அமௌண்ட் வச்சு என்ன பண்ணலாம், அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா நமக்கு தெரியும். சரிங்களா? இதுல வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டா இதை வச்சு என்ன பண்ணலாம், பிரின்சிபல் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ அமௌண்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இல்லையா? ஸோ இது மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 3 இயர்ஸ் கண்டுபிடிக்கணும், இல்லாட்டி 7 இயர்ஸ், ரெண்டுல எது வேணா கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 இயர் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ 1 இயர் கண்டுபிடிக்கலாம், ஆர் 3 இயர்ஸ்க்கு டேரக்டாவே கண்டுபிடிக்கலாம். இங்க பாருங்க, லாஸ்ட் சம்ல 1 இயர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம 3 இயர்ஸ் கண்டுபிடிச்சோம். பட் இங்க என்ன பண்ணலாம், டேரக்டாவே கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்க 7 இயர்ஸ்க்கு வந்து 4819 அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. 3 இயர்ஸ்க்கு அமௌண்ட் வந்து 3810 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் மைனஸ் பண்ணோம்னாவே நமக்கு என்ன கிடைக்கும், 4 இயர்ஸ்க்கு கிடைக்கும். 4 இயர்ஸ்க்கு எவ்வளவு கிடைக்கும்? ஸோ மைனஸ் பண்ணி பாருங்க. 4890 இருந்து 3810 மைனஸ் பண்ணீங்கன்னா 0801. ஸோ 1080 ருபீஸ், 1080 ருபீஸ் வந்து 4 இயர்ஸ்க்கு. அப்ப 3 இயர்ஸ்க்கு வேணும் இல்லையா? 3 இயர்ஸ்க்கு என்ன, எக்ஸ். ஸோ கேன்சல் பண்ணலாம். 1 4s are 4, 2 4s are 8, பேலன்ஸ் 2 இருக்கும். 7 4s are 28, ஒரு 0, அவ்வளவுதான். ஸோ அடுத்து 270 3 ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு எக்ஸ் கிடைச்சிடும், 3 இயர்ஸ் கிடைச்சிடும். ஸோ 270 into 3, ஸோ 27 into 3 பாத்தீங்கன்னா 81. ஸோ அப்ப 81 into ஒரு 0, ஸோ 810 ருபீஸ் வந்து 3 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 இயர்ஸ். 3 இயர்ஸ்க்கு அப்ப பிரின்சிபல் வேணும்னா பிரின்சிபல் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் 3 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் பண்ணிடும். சரிங்களா? ஸோ 1 இயருக்கு வந்து 3 இயர்ஸ்க்கு வந்து 810 ருபீஸ். ஸோ பிரின்சிபல் ஈக்குவல் டு அமௌண்ட் எவ்வளோங்க, 3 இயர்ஸ்க்கான அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 3810 மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 810 ருபீஸ். மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 3000 ருபீஸ் கிடைக்கும். ஸோ அதான் 1 இயர்க்கான பிரின்சிபல், 1 இயர்க்கான பிரின்சிபல். சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ பிரின்சிபல் வந்து 3000 ருபீஸ் கிடைச்சிருச்சு. இன்ட்ரெஸ்ட் ரேட் வேணும் இல்லையா? ஸோ 3 இயர்ஸ்க்கு வந்து 810 ருபீஸ்னா 1 இயர்ஸ்க்கு எவ்வளோ, 1 இயர்க்கு எவ்வளோ வரும் இன்ட்ரெஸ்ட் ரேட்? 3 இயர்ஸ்க்கு 810 ருபீஸ்னா, ஸோ 810 நம்ம 1 ஆல டிவைட் பண்ணோம் இல்லையா? ஸோ 1 இயர்க்கு வந்து எவ்வளோ வரும்? ஸோ 3 ஆல 810 3 ஆல டிவைட் பண்ணோம்னா 810 divided by 3. ஸோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு 270 ருபீஸ் வந்து 1 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ 3000 ருபீஸ் வந்து பிரின்சிபல். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் வேணும் இன்ட்டு எக்ஸ் பர்சன்டேஜ். ஸோ எக்ஸ் பர்சன்டேஜ்னா எக்ஸ் பை 100 போட்டுக்கலாம், ஈக்குவல் டு 270. சரிங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 0 0 கேன்சல் ஆகும். 1 3s are 3, 9 3s are 27. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 9%, 9% வரும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? ஸோ இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ 9% அப்படின்னா 3000 ருபீஸ் 9%. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் டி. ஸோ பிரின்சிபல் வந்து 3000 ருபீஸ், இன்ட்ரெஸ்ட் வந்து 9%. இது மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஏன்னா 1 இயருக்கு நம்ம 270 எடுத்துறோம். ஸோ அப்போ எத்தனை பர்சன்டேஜ் வந்து 3000ல எத்தனை பர்சன்டேஜ் வந்து 270 ருபீஸ் அப்படின்னா 9%. ஸோ அதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணாம நம்ம டேரக்டா இந்த மாதிரி என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது பண்ணிருங்க. சரியா? ஸோ அடுத்து 10th கொஸ்டின் பார்க்கலாம். A certain sum of money in simple interest scheme amounts to 8,880 in 6 years. 6 yearsல 8,880 rupees. And in 4 yearsல வந்து 7,920 rupees respectively. Find the principal and rate of interest. So previous question மாதிரி தான். So ரெண்டுக்கு மைனஸ் டிஃபரன்ஸ் எடுத்துட்டோம்னா நமக்கு 2 இயர்ஸ்க்கு என்னன்னு கிடைக்கும். சரிங்களா? 2 இயர்ஸ்க்கு என்னன்னு கிடைக்கும். ஸோ மைனஸ் பண்ணுங்க, 0 6, 18ல 9 மைனஸ் ஆகுது. ஸோ 1 பேலன்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ 18ல 9 மைனஸ் பண்ணோம்னா 9 வரும். ஸோ 960 ருபீஸ் வந்து 2 இயர்ஸ்க்கு. சரிங்களா? 2 இயர்ஸ்க்கு 960 ருபீஸ். அப்போ 4 இயர்ஸ்க்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ 2 ஆல மல்டிபிள் ஆயிருக்கு. ஸோ இதுவும் இப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஸோ 2 இயர்ஸ்க்கு வந்து 2 வந்து 4 ஆயிருக்கு இல்லையா? அப்போ 2 ஆல மல்டிபிள் ஆயிருக்கு. ஸோ அப்போ 4 இயர்ஸ்க்கு 96 வந்து 960 வந்து நம்ம 2 ஆல மல்டிபிள் பண்ணிடணும். ஸோ மல்டிபிள் பண்ணா கிடைக்கும் 1920 ருபீஸ். இது வந்து 4 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ நமக்கு பிரின்சிபல் வேணும்னா அமௌண்ட் மைனஸ் ஆன்சர். சரிங்களா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் வந்து அமௌண்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ பிரின்சிபல் வேணும்னா அமௌண்ட் வந்து 7,920 4 இயர்ஸ்க்கான அமௌண்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1,920. ஸோ மைனஸ் பண்ண 6,000 ருபீஸ் வரும். 6,000 ருபீஸ் தான் பிரின்சிபல். ஸோ அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா, ஸோ 1 இயருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கண்டுபிடிங்க. ஸோ 2 இயர்ஸ்க்கு 960 ருபீஸ். அப்போ 1 இயருக்கு வேணும்னா
960/2 போட்டிங்கன்னா 480 rupees. இது வந்து 1 இயருக்கு. ஸோ 6000 பிரின்சிபல்ல எத்தனை பர்சன்டேஜ் வந்து x/100, எத்தனை பர்சன்டேஜ் வந்து 480 rupees அப்படின்னு பண்ண போதும். சரிங்களா? ஸோ 2 0 கேன்சல் ஆயிடும். இங்க ஒரு 0 கேன்சல் ஆயிடும். ஸோ 1 6 are 6, 8 6 are 48. சரிங்களா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 8%. இட் மீன்ஸ் ஆர் வந்து 8%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8%. சரிங்களா? ஸோ பிரின்சிபல் 6000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் ஏ. ஸோ 11th கொஸ்டின் பாருங்க. At what rate of interest the sum of money doubles itself in 10 years in simple interest? சரிங்களா? எல்லாமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து அதுல இருக்கு. ஸோ பாருங்க, டபுள்ஸ் அப்படின்னா பிரின்சிபல் வந்து 2 டைம்ஸ் ஆகுது. சரிங்களா? அமௌண்ட் என்ன ஆகுதுன்னா அமௌண்ட் வந்து டபுள்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ பிரின்சிபல் வந்து 2 மல்டிபிள் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ 2p. ஸோ 2p ஆகுதுன்னா அமௌண்ட் என்ன ஃபார்முலா? பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து என்னது? பிரின்சிபல் அமௌண்ட் ஈக்குவல் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போதான் அமௌண்ட் என்ன ஆகும்? 2p ஆகும். சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் தான். சரிங்களா? ஸோ இப்போ வந்து 10 இயர்ஸ்லன்னு சொல்றாங்க. 10 வருஷத்துல டபுள் ஆகுது. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற இடத்துல p = PNR/100. சரிங்களா? ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் p p = PNR/100. ஸோ இதுல வந்து p = p × என்னோட வேல்யூ நமக்கு தெரியும் 10 இயர்ஸ். r வந்து கேட்கறாங்க /100. ஸோ p கேன்சல் ஆயிடும். ஸோ கேன்சல் பண்ணோம்னா r/100 = 1 இருக்கும். ஸோ அப்போ r = 10%. இது மாதிரி சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம். 12th கொஸ்டின் பாருங்க. The simple interest on a sum of money is 1/9th of principal. So simple interest எவ்வளவு கொடுத்தாங்க? 1/9th of principal and the number of years is equal to the rate of percent per annum. So n = r, number of year = rate of percent per annum. The rate of percent per annum is எத்தனை பர்சன்ட் கேட்கறாங்க? r வந்து என்னன்னு கேட்கறாங்க. சரிங்களா? ஒரு தொகைக்கான தனிவட்டியானது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அத்தொகையில் 1/9 மடங்காக உள்ளது. தனிவட்டி வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1/9 times of p மடங்காக உள்ளது. மேலும் வருட வட்டி வீதமானது காலத்திற்கு சமம். சரிங்களா? வருட வட்டி வீதமானது காலத்திற்கு சமம். ஸோ r = n அப்படின்னு கொடுத்துறாங்க. அத்தொகைக்கான வருட வட்டி வீதம் எவ்வளவு? ஸோ r எவ்வளவுன்னு கேட்கறாங்க. ஸோ இது சிம்பிள் தான். டைரக்டா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = PNR/100. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1/9th of p இருக்கு ஈக்குவல் டு p × என்னோட வேல்யூ வந்து என்ன கொடுக்குறாங்க? r ஈக்குவல். சரிங்களா? ஸோ அப்போ r வச்சுக்கலாம். ரெண்டுமே n = r னா r × r /100 வந்துடும். ஸோ இப்போ p கேன்சல் ஆயிடும். சரிங்களா? ஸோ இப்போ 100/9 = r² இருக்கும். சரிங்களா? அப்போ r வேணும்னா r = √100/9 வரும். ஸோ r = 10/3%. 10/3%. ஸோ 10/3 எப்படி எழுதலாம்? நம்ம 3 × 1/3 எழுதலாம். சரிங்களா? 3 × 1/3%. 3 3s are 9, 9 + 1 10, 10/3. ஸோ 3 × 1/3% எழுதலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 12th கொஸ்டின். ஸோ 13th கொஸ்டின் பாருங்க. Compute the compound interest for the principal of rupees 7,500 for 2 years at 4% per annum, which is compounded annually. ஆண்டுக்கு கூட்டு வட்டி கணக்கீட்டின்படி அசல் ரூபாய் 7,500க்கு 4% ஆண்டு கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டி மதிப்பியாது. 2 ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டி மதிப்பியாதுன்னு கேட்கறாங்க. ஸோ பிரின்சிபல் வந்து 7,500 rupees. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 years. இன்ட்ரெஸ்ட் ரேட் r வந்து 4%. இங்க என்ன கேட்கறாங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்கறாங்க. கம்ப்யூட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணலாம். அமௌண்ட் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னங்க? அமௌண்ட் ஈக்குவல் டு p × 1 + r/100 ஹோல் பவர் n ஃபார்முலா. ஸோ 2 இயர்ஸ்க்கு வந்து கேட்கறாங்க இல்லையா? ஸோ அமௌண்ட் ஃபார்முலா என்ன? அமௌண்ட் ஈக்குவல் டு p. பிரின்சிபல் வந்து 7,500, 1 + r ஓட வேல்யூ 4/100 ஹோல் பவர் n வந்துடும். ஸோ இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 7,500. ஸோ 104/100 வரும். 104/100 ஹோல் பவர் n இடத்துல 2 வந்துடும் இல்லையா? ஸோ 2 இயர்ஸ் 2. ஓகே. ஸோ இதை நீங்க கேன்சல் பண்ணலாம். 25 டைம்ஸாக வரும், 26 டைம்ஸாக வரும். சரிங்களா? ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா அடுத்து ஸோ எப்படி எழுதலாம்னா 7,500 × 26/25 × 26/25 வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணலாம். 125 ஆர் 325 75 வந்துடும். ஸோ 300 இருக்கும். சரிங்களா? ஸோ 125 25. இது 3 × 100 சிம்பிளாக பிடிச்சிக்கோங்க. ஓகே, ஈஸியாக இருக்கும். 425 வந்து 100 கேன்சல் ஆகிடும். ஸோ 3 × 4 12 இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். 12 × 26 × 26
ஸோ உங்களுக்கு 26 ஸ்கொயர் வேல்யூ தெரிஞ்சா நீங்க சிம்பிளா பண்ணிடலாம். ஸோ 26 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 676. 12 into 676. ஸோ இதை மல்டிபிள் பண்ணணும். ஸோ 676 into 12 மல்டிபிள் பண்ணி பாருங்க. 6 2s are 12, 2 பேலன்ஸ் 1, 7 2s are 14, 14 plus 1 15 வந்துடும், பேலன்ஸ் 1, 6 2s are 12, 12 plus 1 13. சரிங்களா? தென் 6 7 6 அப்படியே தான் இருக்கும். ஸோ 2 11க்கு 1 பேலன்ஸ் 1 11 8. ஸோ 8112 இதுதான் அமௌண்ட். பிரின்சிபல் வேணும்னா சரி, பிரின்சிபல் கொடுத்துறாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும் இல்லையா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஸோ இப்போ 8112ல இருந்து பிரின்சிபல் வந்து மைனஸ் பண்ணும். 7500 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 612 rupees. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன கிடைக்கும்? 612 rupees கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது மாதிரி ஃபார்முலா வச்சு பண்ணலாம், ஷார்ட்கட்ல பண்ணலாம் பண்ணலாம். சரிங்களா? ஷார்ட்கட் இருக்கு. ஸோ அதை பாருங்க. பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்காங்க? 7500. பிரின்சிபல் வந்து 7500. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4% per annum. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 years. ஸோ நம்ம கேட்கறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி கால்குலேட் பண்ணுங்க. ஸோ 4% ஆஃப் 7500 ஃபர்ஸ்ட் இயருக்கு I1 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் 1. ஸோ 4% ஆஃப் 7500. இது என்ன பெர்சன்டேஜ் வந்தா 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு 4 into 75 மல்டிபிள் பண்ணிக்கலாம். 4 into 75 வந்து 300 வந்துடும். சரிங்களா? ஸோ 275 150, 475 300 rupees. ஸோ ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 300 rupees. அடுத்து என்ன பண்ணணும்? செகண்ட் இயருக்கு I2 கால்குலேட் பண்றதுக்கு அதே 4% ஆஃப் 7500 பிளஸ் 300 ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா காம்பவுண்ட்னால திரும்ப அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க இல்லையா? அப்போ 7800 rupees பண்ணணும். ஸோ இங்கே 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு 78 into 4 மல்டிபிள் பண்ணிக்கலாம். சரிங்களா? 78 into 4, 4 8s are 32, 2 பேலன்ஸ் 3, 4 7s are 28, 28 plus 3 வந்து 31. ஸோ 312 rupees வரும். இது வந்து செகண்ட் இயருக்கு. ஸோ 2 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணோம்னா ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு I1 plus I2 2 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணிடணும். ஸோ 300 plus 312 என்ன ஆகும்னா 612 rupees. ஸோ இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 years. சரிங்களா? ஸோ இது மாதிரி சிம்பிளாகவும் சால்வ் பண்ணலாம். ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க. 14 the compound interest on rupees 8000 at 5% per annum for 3 years கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் 5% per annum, P என்ன per annum, கூட்டு வட்டி முறையில் ரூபாய் 8000க்கு பிரின்சிபல் என்ன சொல்லிட்டாங்க? 8000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 years. பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. ஸோ நம்ம என்ன கேட்குறாங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 3 years கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் இயர் கண்டுபிடிங்க. I1 ஃபர்ஸ்ட் இயருக்கு I1 வச்சுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் 1 என்ன கொடுத்துருக்காங்க? 5% ஆஃப் 8000. 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 8 5s are 40, 40 plus 0 ஒரு ஜீரோ இருக்கு இல்லையா? அப்போ 400 ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு. செகண்ட் I2 கண்டுபிடிக்கணும்னா 5% ஆஃப் 8000 பிளஸ் இந்த 400 ஆட் பண்ணிக்கணும். ஸோ 8400. ஸோ 2 ஜீரோ டிவைட் பண்ணிடுவோம், அப்போ கேன்சல் ஆயிடும். ஸோ 5 into 84 மல்டிபிள் பண்ணணும். ஸோ 420 வரும். 420 rupees வந்து செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் ரேட். தேர்ட் இயருக்கு I3 கால்குலேட் பண்ணனால 5% ஆஃப் 8400 பிளஸ் 420 ஆட் பண்ணிக்கணும். ஸோ 8820. சரிங்களா? ஸோ இங்க பாருங்க, இதுல வந்து 5% கண்டுபிடிக்க முடியுமானா முடியும். 10% வந்து 882 வரும் இல்லையா? 5% அதுல பாதி 441. சிம்பிளா பண்ணிக்கலாம். ஏன்னா 2 ஜீரோ தள்ளி புள்ளி வச்சுட்டு மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதான். சரிங்களா? எல்லாமே மல்டிபிளிகேஷன் தான். பண்ணீங்கன்னா உங்களுக்கு 441 வரும். ஸோ இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா 3 ஆட் பண்ணிக்க வேண்டியதான். I1 I2 I3 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ 1 6 4 3s are 12. ஸோ 1261 rupees. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 1261 rupees. அடுத்து 15th கொஸ்டின். The compound interest on rupees 24,000 compounded half yearly. முக்கியமான அண்டர்லைன் பண்ணிக்கிறேன், half yearly for 1.5 years at the rate of interest 10% per annum. இங்க பாருங்க, rate of interest 10% per annum கொடுத்துட்டாங்க. சரிங்களா? rate of interest R equal to 10% per annum. ஆனால் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் வந்து half yearly. half yearly ஒன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 1.5 years. பிரின்சிபல் வந்து 24,000. நமக்கு என்ன கேட்குறாங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க, CI.
சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம், ஈஸி தான். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா 6 மந்த். ஸோ 6 மந்த் 6 மந்த் ஒன்ஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ 1.5 இயர்ஸ்னா 3 டைம்ஸ் 6 மந்த்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து I1 I2 I3 எழுதிக்கலாம். I1 plus I2 plus I3 இது என்னன்னா 6 மந்த் ஒன்ஸ் ஹாஃப் இயர்லி இயர்லின்னு வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். அது மறந்துடவே கூடாது. ஹாஃப் இயர்லி. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்ப என்ன ஆகும்னா 10% டிவைடட் பை 2. ஏன்னா ஹாஃப் இயர்லினா டிவைட் பை 2 அப்ப 5% தான். அதையும் மறந்துடக்கூடாது. ஸோ அமௌண்ட்ல இருந்து ஸோ I1 வேணும்னா 5% ஆஃப் 24,000. 5% ஆஃப் 24,000 என்ன வரும்? 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு 24 into 5 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 120 வரும். ஸோ ஒரு ஜீரோ இருக்கு இல்லையா? ஸோ 240ல 5%னா 120 rupees. 120 தென் ஒரு ஜீரோ இருக்கு ஆட் பண்ணீங்கன்னா 1200 rupees. I1 வந்து 1200 rupees வந்துடும். I2 வேணும்னா 5% ஆஃப் இந்த 24,000ஓட 1200 ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணீங்கன்னா 25,200 rupees வரும். 25,200 rupees வரும். இப்போ வந்து என்ன பண்ணணும்? ஸோ 2 ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 252 into 5 மல்டிபிள் பண்ணிக்கணும். 5ஆல மல்டிபிள் பண்ணணும். ஸோ 252 into 5னா 1 2 2s are 4 வந்து பேலன்ஸ் 1 இருக்கு. 6 2s are 12. ஸோ 1260 rupees. இதுதான் ஆன்சர். சரிங்களா? இது வந்து I2 இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் 2 செகண்ட் ஹாஃப் மந்த்துக்கு. அடுத்து தேர்ட் ஹாஃப் மந்த்துக்குனா 5% ஆஃப் 25,200ஓட நம்ம என்ன பண்ணிக்கணும்? 25,200 rupees-ஓட 1,260 rupees ஆட் பண்ணிக்கணும். ஸோ 0,646 வந்துடும். சரியா? ஸோ 26,460 rupees வரும். ஸோ இது 5% கண்டுபிடிக்கணும்னா நம்பர் புள்ளி வச்சுக்கலாம். 1 2s are 2 3 2s are 6 2 2s are 4 தென் அகைன் 3 2s are 6 வந்துடும். சரிங்களா? ஓகே. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து 1,323 rupees. சரிங்களா? ஸோ டோட்டலா இது மூணையும் ஆட் பண்ணோம்னா நம்ம I1 I2 I3 மூணையும் ஆட் பண்ணோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு I1 plus I2 plus I3 வந்துடும். ஸோ ஆட் பண்ணீங்கன்னா 3 6 to 8 வந்துடும். தென் 2 3 5 வந்துடும். தென் சாரி 5 plus 7 வந்துடும் இல்லையா? 7 வந்தது. தென் 3. ஸோ 3,783 rupees. 3,783 rupees. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 15th கொஸ்டினுக்கான ஆன்சர் பி 3,783 rupees. ஸோ இது மாதிரி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் சிம்பிளா. சரிங்களா? ஸோ இது மாதிரி நம்ம இங்க என்ன மெயின் திங் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% வந்து ஹாஃப் இயர்லிங்கனால 2 டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ 5%. ஸோ ரிமைனிங் எல்லாமே நீங்க சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் 16 பாருங்க. ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் rupees 8,000 at 15% per annum for 2 years 4 months compounded annually. ஸோ இதுல பாருங்க ரூபாய் 8,000க்கு பிரின்சிபல் கொடுத்தாங்க. ரூபாய் 8,000 8,000 rupees ஆண்டிற்கு 15% வட்டி விதத்தில். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15%. 2 ஆண்டு மற்றும் 4 மாதத்துக்கான கூட்டு வட்டியை காண்க. எண் வந்து 2 years 4 months. ஸோ ஃபர்ஸ்ட் 2 years கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் 4 months கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இங்கேயும் என்ன வரும்னா I1 I2 I3 வந்துடும். I1 I2 I3. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் I1 கண்டுபிடிக்கணும்னா இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பர் annum தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ காம்பவுண்டட் ஆனுவலி. சரிங்களா? ஆனுவலி. ஸோ அப்போ டைரக்டா வந்து 15% ஆஃப் 8,000 rupees கால்குலேட் பண்ணா போதும். ஸோ 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு 8 into 15 மல்டிபிள் பண்ணிடலாம். சரிங்களா? 15 into 8 0 12 120 வரும். சரிங்களா? 120 இன்னொரு ஜீரோ இருக்கு அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1,200 rupees. 15% ஆஃப் 8,000 எவ்வளோனா 1,200 rupees. அடுத்து I2 வேணும்னா 15% ஆஃப் 8,000 plus 1,200 ஆட் பண்ணோம்னா 9,200 rupees கண்டுபிடிக்கணும். இங்கேயும் 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். ஸோ 92 into 15 15 into 92. ஓகே மல்டிபிள் பண்ணீங்கன்னா ஸோ அடுத்து 9 5 45 5 பேலன்ஸ் 4 இருக்கும். 1 9 9 9 plus 4 வந்து 13. ஸோ 0 8 3 1 வரும். ஸோ 1380 1,380 rupees. 1,380 rupees வரும். அடுத்து இது வந்து 2 years கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா I3 எவ்வளோனா 4 month தான். 4 months only. ஸோ 4 month அப்படிங்கிறது 12ஆல டிவைட் பண்ணும் இல்லையா? ஸோ இப்போ 1/3. சரிங்களா? ஸோ 4 வந்து 12ஆல டிவைட் பண்ணும்போது ஜஸ்ட் வந்து 3 times தான் வரும். சரிங்களா? அதாவது 12 month அதுல 4 4/12 போனீங்கன்னா
1 4s are 4, 3 4s are 12. So 1/3 years தான் சரிங்களா. ஸோ 12 மந்த்தால் டிவைட் பண்ணும்போது 1/3 இயர்ஸ். அப்போ என்ன பண்ணா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 1/3 ஆல டிவைட் பண்ணிக்கணும். ஸோ 1/3 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு R3 கண்டுபிடிக்கிறதுக்கு 1/3 இன்ட்டு ஆர். ஸோ ஆரோட வேல்யூ 15. ஸோ சால்வ் பண்ணீங்கன்னா 5% வந்துடும். அந்த 5% கண்டுபிடிச்சா 5% கண்டுபிடிச்ச போதும். ஸோ 5% ஆஃப் 9200ஓட 1380 ஆட் பண்ணிக்கணும். அப்போ 10,580 ருபீஸ் வந்துடும். 10,580 ருபீஸ் வரும். ஸோ இதை நம்ம 5% கண்டுபிடிக்கணும்னா 5 2s are 10, பேலன்ஸ் இல்லை 0 தான். இப்போ அடுத்து 2 2s are 4, பேலன்ஸ் வந்து 9 2s are 18. இங்கே ஸோ 529 வரும் சரிங்களா. 529 ருபீஸ். இது வந்து 4 மந்த்துக்கு. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணால் நமக்கு வேல்யூ கிடைச்சிடும் சரிங்களா. ஸோ 3 ஆட் பண்ண 1200, 1380 + 529 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் 9 வரும், தென் 10 0, பேலன்ஸ் 1, 3 3 6, 6 + 5 வந்து 11, 1 பேலன்ஸ் 1, ஸோ 2 + 1 3. ஸோ 3109. ஸோ 16th சம்க்கு ஆன்சர் வந்து 3109 வரும் சரிங்களா. 3109. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 16th சம்க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இதில் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த 4 மந்த் அப்படின்னா 4/12. ஸோ 1/3 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 1/3 ஆல் டிவைட் பண்ணிட்டு கால்குலேட் பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ இதுதான் சிம்பிளான மெத்தட். இதில் நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா. ஸோ 3,109 ருபீஸ் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 years 4 மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட். அடுத்த கொஸ்டின் 17 பாருங்க. இன் வாட் டைம் will ₹1000 becomes 1,331 at 10% per annum compounded annually? At 10% per annum compounded annually கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம சிம்பிளா சால்வ் பண்ண முடியும். ஸோ பிரின்சிபல் பாருங்க. பிரின்சிபல் வந்து 1000 ருபீஸ். ரூபாய் 1000 ஆனது 10% ஆண்டு கூட்டு வட்டி விதத்தில். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% per annum. ஆண்டு கூட்டு வட்டி தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. per annum. எத்தனை ஆண்டுகளில் 1331 ஆகும்? அப்ப அமௌண்ட் வந்து 1331 ரூபாய். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா 1331 இருந்து 1000 மைனஸ் பண்ணணும். 331 ருபீஸ். இது எப்போ வரும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். இவ்வளவுதான் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் 1000 ருபீஸ்க்கு நம்ம 10% கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் I1 கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஓகே, I1 10% ஆஃப் 1000 என்ன வரும்? 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 10 × 10 வந்து 100 ருபீஸ். அடுத்து I2 வேணும்னா 10% ஆஃப் 1000 + 100 1100 ருபீஸ். ஸோ இதை மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 0 கேன்சல் பண்ணிட்டு 10 × 11 வந்து 110 ருபீஸ். இது 2 இயர்ஸ்க்கு. அடுத்த தேர்ட் இயர் I3 கால்குலேட் பண்ணீங்கன்னா 10% ஆஃப் 1100ஓட ஒரு 110 ஆட் பண்ணிக்கணும். ஸோ 1210 ருபீஸ். இதில் 10% வந்துன்னா 121 ருபீஸ் வந்துடும். ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்க. 100 + 110 and 121 இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா 331 ருபீஸ். இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிச்சு. ஸோ இதை நம்ம கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ எத்தனை வருஷத்துல? I1, I2, I3. ஸோ 3 இயர்ஸ்ல வந்திருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 3 இயர்ஸ். இது சிம்பிள் மெத்தட். இந்த மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 18th சம் பாருங்க. The sum of money placed at compound interest double itself in 4 years. Double itself in 4 years. So 4 இயர்ஸ்ல 2 times ஆகுது. டபுள்ஸ் அப்படின்னா 2 times ஆகுது. In how many years will it amount to 4 times itself? 4 times ஆகணும் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆகும்? how many years கேட்கறாங்க. ஒரு தொகை 4 வருடத்தில் கூட்டு வட்டியில் 2 மடங்கு ஆகிறது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல 4 வருஷத்துல 2 times 2 மடங்கு ஆகிறது. அதுவே 4 மடங்காக எவ்வளவு ஆண்டு ஆகும்? ஸோ 4 times ஆக எத்தனை வருஷம் ஆகும் கேட்கறாங்க. ஸோ 2 timesல இருந்து 4 times ஆகுதுன்னா இன்டு 2 ஆல மல்டிபிள் ஆயிருக்கு சரிங்களா. இந்த 2 என்ன பண்ணணும்னா ஓகே, இந்த 2 வந்து இந்த 4 ஆல மல்டிபிள் பண்ணிக்கணும் சரிங்களா. 2 4 ஆல மல்டிபிள் பண்ணிக்கணும். இட் மீன்ஸ் இந்த 2 வந்து 4 ஆகுதுன்னா 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 4. இந்த ஸ்கொயர் பண்ற வேல்யூவை இங்க மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ 4 × 2 வந்து 8 இயர்ஸ். 8 இயர்ஸ்ல நமக்கு என்ன ஆகுங்க? 4 times ஆகும் சரிங்களா. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. 4 இயர்ஸ்ல 2 timesனா அதே 4 times ஆகிறதுக்கு 8 இயர்ஸ் ஆகும் சரிங்களா. ஸோ அடுத்த சம்ஸ் இருக்கு, பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா புரியும். A sum invested under compound interest double itself in 10 years. 10 இயர்ஸ்ல 2 times ஆகுது. double itself in 10 years. In how many years it will becomes 8 times of the initial amount. 8 மடங்கு ஆகுது அப்படின்னா எத்தனை வருஷத்துல 8 மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இங்க பாருங்க 2 வந்து 8 ஆயிருக்கு. அப்ப 2 cube 2 power 3னா 8 எழுதலாம்.
2 into 2 into 2, so 2 to 4, 4 to 8 இல்லையா? ஸோ இது மாதிரி 3 பவர்ல 3 ஆயிருக்கு. இந்த 3 என்ன பண்ணிக்கணும், இந்த 10 ஓட மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ 10 into 3 வந்து 30 years. சரிங்களா? 30 yearsல 8 மடங்கு ஆகும். அவ்வளவுதான். ஸோ இது மாதிரி சிம்பிளா கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்ஸ் வந்து ஈஸியா பண்ண முடியும். சரிங்களா? சிம்பிள் மெத்தட் எல்லாமே. அடுத்த கொஸ்டின் 20 பாருங்க. A sum rupees 12,000 deposited at compound interest becomes double after 5 years. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா இந்த மாதிரி பண்ணிக்கணும். சரிங்களா? ரொம்ப முக்கியம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 5 இயர்ஸ்ல என்ன ஆகுது, 2 டைம்ஸ். ஸோ டபுள்னு சொல்றாங்களே, அப்போ 2 டைம்ஸ் ஆகுது. ஆஃப்டர் 20 இயர்ஸ், அப்போ 20 வருஷத்துல ஆஃப்டர் 20 இயர்ஸ் இட் வில் பிகம்ஸ் எத்தனை மடங்கு ஆகும்னு கேட்கறாங்க. கூட்டு வட்டி முறையில் முதலீடு செய்யப்பட்ட ரூபாய் 12,000 தொகையானது 5 வருட முடிவில் 2 மடங்கு ஆகிறது எனில் அத்தொகை 20 வருட முடிவில் எவ்வளவு அதிகரிக்கும் கேட்கறாங்க. ஸோ 20 இயர்ஸ்ல ஸோ 5 வந்து 4 மல்டிப்ளை ஆயிருக்கு. 5 into 4 வந்து 20. 5 இயர்ஸ் வந்து 20 இயர்ஸ் ஆகுனா 4 டைம்ஸ் மல்டிப்ளை ஆயிருக்கு. இந்த 4 என்ன பண்ணணும், 2 பவர்ல எழுதிக்கணும். ஸோ 2 power 4. 2 power 4 வேல்யூனா 2 into 2 into 2 into 2 போடணும். 2 to 4, 4 to 8, 8 to 16. 16 மடங்கு ஆகும். 16 டைம்ஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இதுல அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 டைம் வந்து 12,000, பிரின்சிபல் வந்து 12,000 rupees. இந்த பிரின்சிபல் என்ன ஆகுது, 16p ஆகுது. ஸோ 16 மடங்கு ஆகுது 20 வருஷத்துல. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு முடிவில் எவ்வளவு தொகை ஆகிருக்கும் கேட்கறாங்க. எவ்வளவு அமௌண்ட் ஆயிருக்கும்னா 16 into 12,000 மல்டிபிள் பண்ணிக்கணும். 16 into 12 மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,92,000 வரும். சரிங்களா? 16 into 12. 6 2 12 2, பேலன்ஸ் 1, ஒரு 2 2 3 வந்துடும். ஸோ அடுத்து 6 1. ஸோ 2 9 1. சரிங்களா? ஸோ 192,000. சரிங்களா? 1,92,000 rupees 16 டைம்ஸ் ஆகுதுன்னா, ஸோ 20 வருட முடிவில் என்னவா இருக்கும்னா 1,92,000 ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஏ தான் கரெக்ட். 21 பாருங்க. A man borrows rupees 2,550 to be paid back with compound interest at the rate of 4% per annum by the end of 2 years in 2 equal yearly installment. How much will each installment be? ஒரு மனிதர் ரூபாய் 2,550 கடனாக பெறுகிறார். சரிங்களா? ஸோ பிரின்சிபல் எவ்வளவு, 2,550 ரூபாய். 2 ஆண்டுகள் முடிவில் இரு சம தவணைகளில் திரும்ப கட்டும்படியாக ஆண்டுக்கு 4% வட்டி வீதம். ஸோ அப்ப 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4% பெர் ஆனம். சரிங்களா? பெர் இயருக்கு. ஒவ்வொரு தவணையும் என்ன தொகைன்னு கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, 2 ஈக்குவல் இயர்லி இன்ஸ்டால்மெண்ட்ங்கிற வேர்டு வந்து நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கணும். சரிங்களா? ஒவ்வொரு வருஷமும் பாதி பாதியா கட்டிடுறாரு. சரிங்களா? அப்ப மொத்தமா எவ்வளவு பாதி, அந்த பாதி அமௌண்ட்ங்கிறது எவ்வளவு அப்படின்னு கேட்கறாங்க. எத்தனை பாதி, 2 பாதியா கட்டுறாரு. 2 ஈக்குவல் இயர்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸ். சரிங்களா? அப்ப இன்ஸ்டால்மெண்டோட அமௌண்ட் என்ன, இஎம்ஐ. சரிங்களா? ஈக்குவல் இயர்லி இன்ஸ்டால்மெண்ட் இஒய்ஐ எவ்வளோன்னு கேட்கறாங்க. ஈக்குவல் இயர்லி இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோன்னு கேட்கறாங்க. ஸோ நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் பிளஸ் செகண்ட் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் I1 வேணும்னா 4% ஆஃப் 2,550 இதுதான் நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ 4% எடுக்கணும்னா ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். தென் 25.5 into 4 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 25 into 4 100. ஸோ 4 into 0.5 பண்ணிட்டீங்கன்னா 2 வரும். ஸோ 102 ரூபாய். சரிங்களா? 102 ரூபாய் வந்து நமக்கு வரும் ஃபர்ஸ்ட் இயர் I1. அடுத்து I2 கண்டுபிடிக்கணும்னா, சரிங்களா? ஸோ I2 கண்டுபிடிக்கணும்னா அமௌண்ட் நம்ம எவ்வளவு தெரியும் இல்லையா? ஸோ 4% ஆஃப் 2,550 ரூபாய் பிளஸ் 102 ஆட் பண்ணீங்கன்னா 2,652 ரூபாய் வந்துடும். சரிங்களா? ஸோ 102 ரூபாய் 2,550 102 ஆட் பண்ணும்போது 2,652 ரூபாய் வந்துடும். இதுல என்ன பண்ணிடுறாங்க, ஆஃப் பே பண்ணிடுறாரு. 2 ஈக்குவல் இயர்லி இன்ஸ்டால்மெண்ட்னால ஆஃப் பெய்டு, ஆஃப் அமௌண்ட் பே பண்றாங்க. அப்ப எவ்வளவு பே பண்ணுவாங்க, 1,326 ரூபாய் பே பண்ணிடுவாங்க. இப்போ பேலன்ஸ் மட்டும் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சா போதும். ஸோ I2 எதுக்கு கண்டுபிடிக்கணும்னா 4% ஆஃப் 1,326 ரூபாய் அதுக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ 4% ஆஃப் 1,326 பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 53.04 rupees வரும். I2 வந்து 53.04 rupees. ஸோ இந்த வட்டியோட சேர்த்து ரெண்டாவது ஒரு அமௌண்ட் பே பண்ணும் இல்லையா, இது வந்து ஃபர்ஸ்ட் அமௌண்ட் இன்ஸ்டால்மெண்ட் A1. செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் A2 என்ன ஆகும்னா 1,326
plus 53.04 இதை ஆட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ ஆட் பண்ணும் பொழுது 1379.04 rupees இது வந்து செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டா பே பண்ணுவாரு, செகண்ட் டைம் பே பண்ணணும். பட் 2 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்னு கொடுத்தனால சரிங்களா, 2 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்னு சொன்னனால ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணிடணும் சரிங்களா. ஸோ இயர்லி இன்ஸ்டால்மெண்ட் சரிங்களா, ஈக்குவல் இயர்லி இன்ஸ்டால்மெண்ட் வரும்பொழுது ஸோ A1 plus A2 ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2. ஸோ 1326 plus 1379.04 இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு டிவைட் பை 2 பண்ணணும் சரிங்களா. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 1352 ரூபான்னு வரும், 2.5 வரும் சரிங்களா. ஸோ 1352 ரூபா 50 பைசா 2 ஈக்குவல் இயர்லி இன்ஸ்டால்மெண்ட். ஸோ 2ஆல டிவைட் பண்ணணும், இந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் இயர்ல பாதி பே பண்ணிடுறாரு, செகண்ட் இயர்ல பாதி அமௌண்ட். ஸோ அது ரெண்டு தவணையா பே பண்ணும்பொழுது ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணணும், 1352 ரூபா பே பண்ணணும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து 22, find the compound interest on ₹1000 for 10 years at 4% per annum if the interest is calculated quarterly அப்படின்னு கொடுத்தாங்க சரிங்களா. ரொம்ப முக்கியமானது குவார்டர்லி, காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது சரிங்களா. ஸோ இதை நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது அமௌண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா, அமௌண்ட் கண்டுபிடி ஃபார்முலா என்ன, P into 1 plus R by 100 whole power n. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அமௌண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும், அமௌண்ட் ஈக்குவல் டு சரிங்களா. ஸோ பிரின்சிபல் வந்து 1000 rupees கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் P வந்து 1000 rupees. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 10 years, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4% per annum, but interest calculated quarterly. காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது சரிங்களா, காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா 1 plus ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4 தான், ஸோ 4 சரிங்களா. பட் காலாண்டுனால டிவைட் பை 4, 4/4 by 100 ஹோல் பவர்ல என்ன பண்ணிக்கணும், நம்பர் ஆஃப் இயர்ஸ் சரிங்களா, 10 years இல்லையா. ஸோ காலாண்டுக்கு ஒரு முறைனால ஓகே. ஸோ 4 into 10, ஏன்னா குவார்டர் நீங்க 4 ஆல் டிவைட் பண்ணா 4 ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ 4 into 10 14 வந்துடும். ஸோ அப்போ அமௌண்ட் ஈக்குவல் டு 1000 into 4/4 கேன்சல் பண்ணீங்கன்னா 1 வரும். ஸோ 1/100னா 1 plus 0.01 வரும் சரிங்களா, 0.01. 1/100 வந்து 0.01 எழுதலாம். பவர்ல 40, 4 into 10 வந்து 40. ஸோ இதுக்கு வந்து நம்ம பவர் எடுக்கணும். ஸோ என்னன்னா 1000 into 1.01 ஹோல் பவர்ல 14 வரும். ஸோ இந்த 1.01 ஹோல் பவர் 40 யோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சா போதும். ஸோ இது எப்படி, இதோட வேல்யூ என்னன்னா 1.4887 இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 1.489 வச்சுக்கலாம் அப்ராக்சிமேட்டா. ஸோ அப்போ 1000 into 1.489 மல்டிபிள் பண்ணோம்னா 1489 வரும் அமௌண்ட். ஸோ அப்போ உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல், அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ வந்து 1489 மைனஸ் 1000 மைனஸ் பண்ணீங்கன்னா 489 rupees வரும், 489 rupees. ஸோ இது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 22க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து 23 பாருங்க. 23, a man invested 25,000 at 4% per annum in compound interest and received amount 27,040 after n years. Find the value of n. சரிங்களா, n கேட்டிருக்காங்க. இது நம்ம ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம், சிம்பிள் தான். நார்மலா நம்ம முன்னாடி சால்வ் பண்ண மெத்தட்லயும் கண்டுபிடிக்கலாம். ஒரு அசல் தொகை எவ்வளோ, பிரின்சிபல் வந்து 25,000, ஆண்டு கூட்டு வட்டிக்கு 4% வட்டி வீதம் சரிங்களா. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4%. இதை முதலீடு செய்து n ஆண்டுகள் கழித்து, ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து n இயர்ஸ், அந்த n தான் நம்ம கேட்கறாங்க. ரூபாய் 27,040 பெறுகிறார் சரிங்களா. எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது, 27,040 rupees. எனில் n இன் மதிப்பு என்னன்னு கேட்கறாங்க, n எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கேட்கறாங்க. ஸோ அப்போ இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஸோ அமௌண்ட் எவ்வளவுங்க, 27,040 ரூபாய் மைனஸ் 25,000 மைனஸ் பண்ணீங்கன்னா
2040 rupees. அதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகுதுங்க? 2040 rupees. 2040 ரூபாய் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. சரிங்களா? 2040 ரூபாய் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ஓகே. ஸோ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா வச்சு பண்ணலாம். அமௌண்ட் ஈக்குவல் டு P இன்ட்டு 1 plus R by 100 whole power n. ஸோ அமௌண்ட் வந்து 27040. பிரின்சிபல் வந்து 25,000 into 1 plus R by 100. R வந்து 4 by 100 whole power n இருக்கு இல்லையா? n years. அதான் n நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா ஓகே. ஸோ 27040 divided by 25,000 equal to 104 by 100 வந்துடும் whole power n. சரிங்களா? இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 625 வரும். சரிங்களா? இங்கே கேன்சல் பண்ணீங்கன்னா 676 வரும். இங்கே நீங்க கேன்சல் 104 by 100 கேன்சல் பண்ணலாம். ஸோ 26 டைம்ஸ் வரும். இங்கே 25 டைம்ஸ் வரும். சரிங்களா? ஸோ நம்ம இங்கே பாருங்க 676 divided by 625 equal to 26 by 25 whole power n இருக்கு. ஸோ 26 ஸ்கொயர் எடுத்தோம்னா 676 வரும். 25 ஸ்கொயர்னா 625 வரும். சரிங்களா? ஸோ அப்போ என்னோட வேல்யூ என்னன்னா இது ரூட் எடுக்கலாம். சரிங்களா? ஸோ கேன்சல் பண்ணிட்டு ரூட் எடுத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 26 ஸ்கொயர். ஸோ 26 by 25 ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 676 by 625 வரும். ஸோ அப்போ என்னோட வேல்யூ என்னன்னா 2. ஸோ 2 years. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 2 years. கொஸ்டின் நம்பர் 24 பாருங்க. ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் rupees 31,250 at 8% per annum for 3 years compounded annually. ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி காணும் முறையில். சரிங்களா? ரூபாய் 31,250க்கு ஆண்டு வட்டி 8% வீதம் எனில் 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பாருங்க, நமக்கு என்ன பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க. P equal to 31,250 rupees. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R வந்து 8%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 years. நம்ம ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபார்முலா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணலாம். சரிங்களா? P into 1 plus R by 100 whole power n வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு P into 1 plus R வந்து 8. சரிங்களா? R by 100 whole power n வந்து 3 years. இந்த ஃபார்முலா வச்சும் கண்டுபிடிக்கலாம். பட் அனதர் மெத்தட் நான் சொல்லித்தரேன். சிம்பிள் மெத்தட். ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா I1, I2, I3 கண்டுபிடிக்கணும். ஸோ 3 இயர்ஸ்னால ஃபர்ஸ்ட் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட், செகண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட், தேர்ட் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட். ஸோ இது வந்து சிம்பிளா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு I1 வேணும்னா 8% ஆஃப் 31,250 31,250 ரூபா 8% கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இது கண்டுபிடிச்சிங்கன்னா ஸோ ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டு 0.5 வச்சுக்கலாம். ஸோ 312 2.5 வந்து 8ஆல மல்டிபிள் பண்ணணும். ஸோ 8ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 2,500 வரும். 2,500 வரும். ஸோ இதுதான் I1 ருபீஸ். ஃபர்ஸ்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. செகண்ட் இயர் கண்டுபிடிக்கும் போது செகண்ட் இயருக்கு I2. ஸோ என்ன பண்ணா 8% ஆஃப் இந்த 31,250 பிளஸ் இந்த 2,500 ரெண்டையும் ஆட் பண்ண வேல்யூ. சரிங்களா? ஸோ அப்போ ஆட் பண்ணீங்கன்னா 33,715 வந்துடும். சரிங்களா? 33,750. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 337.5 வந்து 8ஆல மல்டிபிள் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 2,700 வரும். ஸோ I2 ஓட வேல்யூ செகண்ட் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 2,700 rupees. அடுத்து I3னா தேர்ட் இயருக்கு. ஸோ என்ன பண்ணணும்? இந்த வேல்யூவோட ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஆட் பண்ணிடணும். ஸோ 33,750யோட 2,700 ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஆட் பண்ணீங்கன்னா 36,415 வரும். சரிங்களா? 36,450. ஸோ அப்போ 8% ஆஃப் 36,450 கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ளஸ் 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 364.5 into 8 மல்டிபிள் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பண்ண உங்களுக்கு ஆன்சர் வந்து
2916 வரும் சரிங்களா. 2916 சரிங்களா. 2916 ரூபாய். இது I3. ஸோ இது மூணையும் ஆட் பண்ணும். I1, I2, I3 மூணையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து I1 பிளஸ் I2 பிளஸ் I3 மூணு ஆட் பண்ணும். 2500 பிளஸ் 2700 பிளஸ் 2916. ஸோ ஆட் பண்ணீங்கன்னா 8116 rupees. 8116 ரூபாய் ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சரிங்களா. இது வந்து சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 8116 ரூபாய். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஆப்ஷன் டி. ஃபார்முலால போட்டு நீங்க வந்து கியூ பண்ணணும், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது சரிங்களா. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தா நீங்க இந்த மாதிரி மெத்தட் போட்டீங்கன்னா சிம்பிளா இருக்கும். அடுத்து 25. A person gets 50,000 as a loan with interest rate of 4% per annum from a bank. If the interest is calculated year-wise, then the compound interest after 2 years is ஒரு ஆண்டு கூட்டு வட்டி ஆண்டு வட்டி 4% என ரூபாய் 50,000 வங்கியிலிருந்து கடனாக பெறுகிறார். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4%. அமௌண்ட் வந்து 50,000 கடனாக பெறுகிறார். ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுகள் கழித்து அவர் கட்ட வேண்டிய கூட்டுத்தொகை எவ்வளவு? கூட்டு வட்டி எவ்வளவு? இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டட் பெர் ஆனம். ஆண்டுக்கு ஒரு முறை சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ 2 இயர்ஸ் n வந்து 2 இயர்ஸ். ஈஸியான சம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து I1 பிளஸ் I2 எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இயருக்கு I1 4% ஆஃப் 50,000 இல்லையா, 50,000 rupees. ஸோ 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு 5 into 4 மல்டிபிள் பண்ணணும், 20 வரும். 20 தென் 2 ஜீரோ ஆட் பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ 2,000 rupees வந்து I1. ஃபர்ஸ்ட் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 2,000 rupees. செகண்ட் இயருக்கு I2 கண்டுபிடிக்கணும்னா 4% ஆஃப் 52,000. இந்த அமௌண்ட் பிளஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணா 52,000 rupees வந்துடும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு 52 into 4 மல்டிபிள் பண்ணணும் சரிங்களா. ஸோ 2000 பிளஸ் வந்து 20 4 80 வரும் சரிங்களா. 2080 வரும். 2,080 rupees. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 4,080 rupees கிடைக்கும் சரிங்களா. ஸோ நம்ம பே பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட் வந்து 4,080 rupees. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஆப்ஷன் டி 4,080 rupees. ஸோ இந்த மாதிரி சிம்பிளா கால்குலேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இதே வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டாலும் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் மைனஸ் பண்ணிட வேண்டியது தான் சரிங்களா. ஸோ அது நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணலாம், இந்த மாதிரி ஈஸியாகவும் பண்ணலாம் சரிங்களா. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணோம்னா கண்டிப்பா வந்து கான்செப்ட் புரிஞ்சு அட்டன் பண்ணோம்னா ஈஸியா சால்வ் பண்ணிட முடியும் சரிங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த டெஸ்ட் வந்து டிஸ்கஷன் வந்து ஆட் பண்ணிடுவோம். ஸோ அதையும் பாருங்க. ஸோ நம்ம சேனலோட வீடியோஸ்லாம் கண்டினியூஸா உங்களுக்கு வரணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க சரிங்களா. ஸோ தேங்க்யூ.